12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, +2 பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ரிசல்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ ஒரு சில மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுமே இப்போ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், அதாவது நீட் பொறுத்த வரைக்கும் எப்போ நமக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நடத்தப்பட இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவு தேதிகள் ஒத்திவைப்பு நீட் தேர்வு காரணமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் வந்து முடியுதுன்னா 6ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மே 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தரப்பில் ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் பேப்பர் வேல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. சண்டேவை தவிர்த்து மற்ற எல்லா டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி +2 எக்ஸாம் ரிசல்ட் போஸ்ட் பண்ணுற ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.